மீனாட்சி, நான் குளிக்க போறேன். நீ டவல் மட்டும் எடுத்து கொடு. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? சும்மா வெளியில போயிட்டு வந்தேன். இவ்வளவு நீ வெளியே போறதா இருந்தா என்னைய கூட்டு போறதே இல்ல, தனியாவே போயிட்டு வர? அது கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு, அதான். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். ஆனந்த், ம் ஆமா, நட்சத்திரா எதுக்கு இங்க வந்துட்டு போறா? ஆ, அது தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் காஃபி கேட்டிருந்தேன், அதை கொடுக்க வந்தா. நட்சத்திராவை பார்த்தா என் புடவையை கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனந்த் காஃபி கேட்டுன்னு சொல்றாரு. ஆனந்த், இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நட்சத்திரா கிட்ட கேட்காதீங்க, சரியா? சரி மீனாட்சி. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே. ஏதேதோ பேசி அவ சாப்பிட்ட எச்ச இலையில என்ன சாப்பிட வச்சுட்டாளே. என்ன இனி அக்கா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லா விஷயத்திலயும் அந்த வசுந்தரா என்னை எதிர்த்துக்கிட்டே போறா. கடைசியில அவளே ஜெயிக்கிறா. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போறேன். இல்லன்னா அவளை நான் ட்ரீட் பண்ற விதமே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ என்ன? ஏங்கா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அர்ஜுனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப தான் ஆடுறா. அந்த வசு என்னடான்னா அவளோட ஆசையை நிறைவேற்ற சொல்லி ஏதேதோ சொல்லிக்கிட்டு தெரியறா. இன்னைக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன அவ சமைச்சு கொண்டு வர சொல்லி அர்ஜுன் கூட உட்காந்து நல்ல வக்கனையா தின்னுட்டு கடைசியில அவ சாப்பிட்ட எச்சி இலையில என்ன சாப்பிட வச்சுட்டா. என்னது? அவ சாப்பிட்ட எச்ச இலையில உங்களை சாப்பிட வச்சாளா? ஆமா, வேற வழியே இல்லாம அவ சாப்பிட்ட எச்சி இலையில நான் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்டா. அர்ஜுனோட ரூம்ல அர்ஜுன் தானே உட்கார்ந்திருக்க முடியும்? நான் அர்ஜுன் தானே. எனக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? என்ன அவ அசிங்கப்படுத்தின மாதிரி நானும் அவளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இந்த இனியாவை யூஸ் பண்ணி வசுவை மடக்கிட வேண்டியதா. என்ன மீனாட்சி அமைதியா ஆயிட்ட? இப்போ நான் ஒன்னு சொல்றேன், கேப்பீங்களாக்கா? என்ன சொல்லு மீனாட்சி, நான் கேக்குறேன். நீங்க வசுவோட வீட்டுக்கு போய் அவ ஆசைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்காளே அந்த கண்ணாடி குடுவை, அதை எப்படியாவது உங்களால எடுத்துட்டு வர முடியுமா? 1 கோடி ரூபாவை அசால்ட்டா எடுத்துட்டு வர தெரிஞ்ச எனக்கு இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு. அப்போ உடனே அதை செய்யுங்க. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன் மீனாட்சி. ஆமா, அந்த கண்ணாடி குடுவையை வச்சு நீ என்ன பண்ண போற மீனாட்சி? இங்க பாருங்க இனியாக்கா, எப்பவுமே வெளியில சொல்ற விஷயத்தை விட சொல்லாத விஷயத்துக்கு தான் பவர் அதிகம். நீங்க முதல்ல போய் அந்த கண்ணாடி குடுவை எடுத்துட்டு வாங்க. நான் என்ன செய்ய போறேங்கிறத அப்புறம் பாப்போம். சரி மீனாட்சி. நாம நினைச்சது நல்லபடியா முடிஞ்சது. எப்படி அந்த குடுவையை எடுக்கிறது? 1 கோடி ரூபாய் எடுக்க தெரிஞ்ச எனக்கு இதை எடுக்க தெரியாதான்னு மீனாட்சி கிட்ட ரோஷமா சொல்லிட்டு வந்துட்டேன். இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஆமா, எதுக்கு இவ கேக்குறா? எனக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தவ எனக்கு ஐடியா கொடுக்கறா. என்னது? வசு அப்பா கையில கத்தி வச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? அங்கிள், என்ன அங்கிள் கையில கத்தியெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்க? யாரையாச்சும் போட்டு தள்ள போறீங்களா? சேச்சே, அதெல்லாம் நான் செய்வேனாமா? காய்கறி கட் பண்ணலான்னு வந்தேன், அதான் கத்தி வச்சிருக்கேன். அதான பார்த்தேன். நீங்க எவ்வளவு சாஃப்ட், ஹானஸ்ட், உங்களை மாதிரி நேர்மையான ஆளை நான் பார்த்ததே இல்ல அங்கிள். ஓ அப்படியா?
நீ சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்க? அங்கிள், உங்க மனசுல இருக்கிற உண்மையா இன்னும் சொல்லாம இருக்கீங்க. அத்தை இப்ப ஃப்ரீயா தான் இருக்காங்க, வந்து சொல்லுங்களேன். இந்த பாரு, என்னை தூண்டி விட்டு திரும்ப நாக்குல சூடு வாங்க வைக்க ட்ரை பண்றியா? அடிக்கடி சூடு வாங்கினா என் நாக்கு தாங்காதுமா. பாவம் இல்ல நானு. சரி, அதை விடு. இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க? காரணம் இல்லாம நீ இங்க வரமாட்டியே, அத முதல்ல சொல்லு. அதுவா அங்கிள், அது வந்து ஆமா, அன்னைக்கு நீ ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொன்னியம்மா, அது என்ன ஆச்சு? சொல்லிட்டியா? நான் சொன்னதை யாருமே கேட்கல அங்கிள். நீங்க சொன்னாதான் சிறப்பா இருக்கும். அதனால நீங்களே வந்து சொல்லுங்க அங்கிள். நீ என்னம்மா சொல்ற? நான் உண்மையை சொன்னா தான் பிரச்சனையா வந்துகிட்டு இருக்க. என்ன உண்மையை சொல்ற? அங்கிள் அங்கிள் அங்கிள், பாத்து, கத்தி யார் மேலயாவது பற்ற போகுது. கொஞ்சம் கீழே வச்சுட்டு பேசக்கூடாதா? ஆமா, கத்திய பார்த்து தப்பு செய்யறவங்க தான் பயப்படணும். நீ எதுக்கு பயப்படுற? இந்த கத்தி யார் மேலயும் படாதுமா. அங்கிள், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? உனக்கு பக்கத்திலே வாட்டர் பாட்டில் இருக்க, எடுத்து குடிக்க வேண்டியதானே. என்னாச்சு உனக்கு? எடுத்துக்கிறேன். இந்த ஆளை எப்படியாவது வெளியில அனுப்பணுமே. அங்கிள், கிச்சன்ல ஏதோ கருகிற வாசனை வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வீணா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. கிச்சன்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஆளை வெளியில அனுப்பிட்டு எப்படியாவது குடுவை எடுத்துடலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குதே. அம்மா, டைம் ஆச்சா? என்ன டைம் ஆச்சா அங்கிள்? வெளியில எதுவும் போக போறீங்களா? அது இல்லம்மா, டாக்டரை பார்க்க போகணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சான்னு கேட்டேன். ஐயோ, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ அங்கிள், ஐயோ ஐயோ, இந்த ஆள் பாட்டுக்கு கதவை தாப்பல் போட்டு போறாரு. அங்கிள் அங்கிள், கதவை லாக் பண்ணிட்டு போறீங்க. நான் உள்ள இருக்கேன் அங்கிள். அங்கிள், கதவை திறங்க. ஐயோ அங்கிள் அங்கிள், கதவை லாக் பண்றீங்க. நான் ஒரு மட சாம்பிராணிமா. அதுதான் தெரியுமே. என்ன சொல்றது போ. துளசி எங்கே வெளியில போயிருக்கா. நான் பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டா அவ எப்படி உள்ள வருவா? இந்த சாவியை புடிமா. நான் இப்ப எதுக்கு உங்ககிட்ட சாவியை கொடுத்தேன்னா, நீ என்னைய மாதிரி நேர்மையான பொண்ணு. நான் விருப்பப்பட்ட மாதிரி பணத்தை சுசித்ரா அம்மா கிட்ட திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்ட. அதனாலதான் நான் உன்னை நம்புறேன். துளசி வந்த உடனே நீ சாவியை கொடுத்துருமா. வரமா, பத்திரம். இதுக்கு பேர் தான் திருடன் கையிலேயே சாவியை கொடுக்கறதுங்கிறது. என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு லூச நான் பார்த்ததே இல்ல. இனியா, இத வச்சுக்கிட்டு தானே இவ்ளோ ஆட்டம் போடுற? உனக்கு இருக்குடி. இது வசு வச்சிருக்கிற குடுவைன்னு தெரியும். யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது? அவ ஆசைய நான் சுமந்துட்டு வர மாதிரியே இருக்கே. மீனாட்சி எதுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தா? ச்சே, அவகிட்டே. ஓகே. ஐயோ அர்ஜுன், இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். என்ன ஒரு மாறி வரா? என்ன இனியா? வா வா. என்ன இனியா, ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன் என்ன பார்த்து நீ ஒரு மாதிரி ஆகணும்? அது அது ஒண்ணும் இல்ல அர்ஜுன். சரி, அதை விடு. நான் வெளில போறேன், நீயும் வரியா? என்னது,
என்னைக்குமே இல்லாத திருநாளா அர்ஜுன் என்ன வெளியில கூப்பிடுறாரு. இந்த குடுவை வேற இங்க இருக்கே. மீனாட்சி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமே. இத விட்டுட்டு நான் போக முடியாதே. அர்ஜுன், அது வந்து அது அர்ஜுன். போ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ம். இனியா என்னது இது? இது ஏன் இங்க இருக்கு? ஆ, வசு தன்னுடைய ஆசைகளை எழுதி வச்சிருக்க குடுவைதானே இது? ஆமா ஆமா, அதேதான். ஆமா, ஆ. அது எதுக்கு இங்க இருக்கு? அதத்தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் வசு கிட்ட கேட்கணும். கேக்குறேன். அவளுக்கு வர வர ரொம்ப கேர்லெஸ் அதிகமா ஆயிடுச்சு. அவளுடைய ஆசைகள் எல்லாம் நம்ம எவ்வளவு கேர் எடுத்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். அவ என்னடான்னா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கா. ஐயோ அர்ஜுன், வசுவை திட்டாதீங்க. அவ ரொம்ப பாவம். இன்னும் 3 மாசத்துல சாக போறா. இட்ஸ் ஓகே. பாத்தியா, என்னமோ தெரியல, நானே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டேன். ஆனா நீ மறக்கல பாத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. ஆமா அர்ஜுன், எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் அவளை கவனமா பாத்துக்க மாட்டேனா? வெரி குட். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அவளுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ற. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவளுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காக களியெல்லாம் கிண்டி ரொம்ப கஷ்டப்பட்டல்ல. நான் எங்க கஷ்டப்பட்டேன்? கஷ்டப்படுற மாதிரி பில்டப் கொடுத்தேன். அதான் நாங்க பண்ண களிப்பான உடைஞ்சு போச்சே. என்ன நீ யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன். இல்ல, ஏதோ யோசிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்ல அர்ஜுன், வசு ரொம்ப பாவம்ல. அவளை நினைச்சுதான் ஃபீல் பண்ணேன், அவ்வளவுதான். சரி ஓகே இனியா, நாம கொஞ்சம் வெளில போலாம். மறக்காம இந்த கண்ணாடி கூட அவகிட்ட கொடுத்துரு. புடி. ஓகே அர்ஜுன். அப்புறம் இனியா, என்ன அர்ஜுன்? நாம வெளில போலாம் சொன்னல, பைக்லயே ஒரு ரைட் போயிட்டு வரலாமே. நாம கஷ்டப்பட்டு வசு கிட்ட இருந்து கண்ணாடி கூடவே எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப திரும்பவும் வசு கைக்கு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை எப்படியாவது மீனாட்சி கிட்ட கொடுத்துடணும். இல்ல அர்ஜுன், நீங்க போயிட்டு வாங்க. நான் இதை பத்திரமா திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். வெரி குட். இவ்வளவு பொறுப்பா இருக்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ ரியலி லைக் யூ. என்னைக்குமே கூப்பிடாத அர்ஜுன் இன்னைக்கு பைக்ல ஜாலியா வெளியில போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா என்னாலதான் போக முடியாம போச்சு. அவ ஆசைய தூக்கிட்டு வந்ததாலதான் ஏன் ஆசை நிராசையா போயிடுச்சு. எப்படியோ குடுவைய அடிச்சிட்டு வந்தாச்சு. மீனாட்சி வரேன்னு சொன்னாலே இன்னும் காணும். எங்க போனா இவ? என்னடி இவ்ளோ ஆசை வச்சிருக்க? சாக போற உனக்கு எதுக்குடி இவ்ளோ ஆசை? இதுல ஒன்னொன்னும் நிறைவேற்றத்துக்குள்ள நாங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உனக்கு வேலை செய்யறதுதான் எங்களோட பொழப்பா? இத பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. இந்த ஆசைய வச்சுதானே என்னை எச்சில் சோறு திங்க வச்ச. இரு இரு, இப்ப உன் ஆசை மொத்தத்தையும் தீயில போட்டு எரிக்க போற. ஆஹா, எரிக்கிறதா? இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. எரிச்சா உனக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி ஆயிடும். உன் ஆசைகள் எல்லாம் நான் அசிங்கப்படுத்தணும். அதனால டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணா அடிச்சுட்டு போயிட போகுது. நீ என்ன கேவலப்படுத்தின மாதிரி நான் உன் ஆசையை கேவலப்படுத்த போறேன். உன் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சா? இனிமே கார்பரேஷன் ஆளுங்க தான் உன் ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. இனியாக்கா, வா மீனாட்சி.
என்ன நீ அக்கா குடுவையை எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. இதோ சரி, ஆனா வெறும் கண்ணாடி குடுவை மட்டும் இருக்கு. இதுல இருந்த பேப்பர்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் நீ எரிக்கணும்னு பாத்தியா இல்ல கிழிச்சு வீசலான்னு பாத்தியா? அதெல்லாம் இல்ல. முதல்ல அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க இனி அக்கா? அதெல்லாம் இருந்தா தானே இவ ஓவரா ஆடுறா. அதனால எல்லாத்தையும் பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டேன். ஐயோ, ஏன் இனி அக்கா இப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? அது போக வேண்டிய இடம் அதுதான். ஏன் என்னாச்சு மீனாட்சி? எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? போங்க இனி அக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அதுல இருக்கிற ஆசைகள் எல்லாம் நாம பார்த்து ஏதாவது கேம் ஆடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க. சாரி மீனாட்சி, நான் இதெல்லாம் யோசிக்காம அப்படி பண்ணிட்டேன். பரவாயில்ல இனி அக்கா. இப்போ நான் எழுதி தர எல்லாத்தையுமே இந்த குடுவைக்குள்ள போட்டு அதை எடுத்துட்டு போய் வசோட ரூம்குள்ள வச்சிருங்க. நாளைக்கு வசு கண்ணாடி குடுவைய அர்ஜுன் மாமா கிட்ட காட்டுவான். அவ ஏமாந்து போற மாதிரி அதுக்குள்ள வேற ஆசைகள் இருக்கும். நாம எழுதி போட்ட ஆசைகளை அர்ஜுன் மாமா நிறைவேற்றி வைப்பாரு. அந்த வசு அப்படியே குழம்பி போவான். ஏன்னா நான் எழுத போற ஆசைகள் அந்த மாதிரி. இனியாக்கா, ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம் மீனாட்சி. இந்தா. ஆமா, என்ன ஆசைலாம் எழுத போற மீனாட்சி? அது சஸ்பென்ஸ். அது என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியணும். நாளைக்கு இந்த ஆசைகளை அர்ஜுன் மாமா பாக்குறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அவ எழுதி போட்ட விஷயங்கள் எப்படி நமக்கு ஆப்பா வந்துச்சோ அதே மாதிரி இப்ப நான் எழுத போற ஆசைகள் அவளுக்கு ஆப்பா முடியும். அப்படி இருக்கும் நான் எழுதுறது. மீனாட்சி, உன் ஐடியாவே ஐடியா தான். எவ்ளோ கிளவரா யோசிக்கிற. நான் மட்டும் ஆசிரமத்துல இருந்தப்போ நீ என் கூட இருந்திருந்தனா நாம 2 பேரும் சேர்ந்து வேற லெவல்ல போயிருப்போம்.